அன்பான எனது நேயர்களே, எனது அன்பு செல்வங்களே, அருமை உறவுகளே, இதுதான் லண்டன் முத்துமாரி அம்மன் கோயில் ஆலயம். பார்த்தீங்களா இந்த கோயிலுடைய வடிவமைப்பை? இது பின்புறம் தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாகும். மிகவும் தமிழர்கள் செறிந்து சொரிந்து வாழக்கூடிய இடமான ஈஸ்ட் ஹாம் பகுதியில் அமைந்துள்ள மகாலட்சுமி டெம்பிள். இதுதான் மகாலட்சுமி டெம்பிள். மகாலட்சுமி இது பிரதான வீதி, சந்திக்கும் பகுதி. இந்த தளத்தில்தான் மகாலட்சுமி டெம்பிள், மகாலட்சுமி ஆலயம் அமைந்துள்ளது. இப்படியே இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா பிளஸட் ஸ்கூல் இருக்குது பாருங்க. இது தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாகும். நான் உங்களுக்கு கதைக்கிறது தெளிவாக இல்லாவிட்டாலும் அந்த இடங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் டிரைவர்ஸ் சைக்கிளில் லண்டனில் டெலிவரி செய்கிறாங்க. பாருங்க, நான் அதிகமாக கதைக்காவிட்டாலும் நீங்கள் இதை வடிவாக ரசித்து பாருங்க. இது ஒரு முக்கியமான சந்திப்பு. 4 சந்தியாகும். வாகனங்கள் போக்குவரத்தில் நெரிசலான பகுதி. இது உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். பார்த்தீங்களா, இதுதான் ஈஸ்ட் ஹாம். பாருங்க, இது கோயிலுடைய மற்ற பகுதி முன்புறம். சரியா, இதெல்லாம் எங்கட மக்கள் தான். பாருங்க, பார்த்தீங்களா, மகாலட்சுமி டெம்பிள். ஓகே, இப்போ நான் இந்த பக்கம் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இது பிளஸட் ரோட், ஈஸ்ட் ஹாமில் பிளஸட் ரோட்ன்ற பகுதி. இப்போ நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியில். பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல். இது பெரிய பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல். அப்படியே அந்த பக்கம் பாலத்தால் வந்தால் சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல். இதுதான் டெம்பிள். பாருங்க, மகாலட்சுமி டெம்பிள். சரியா,
பிளஸட் ஸ்கூல். இப்போ எங்களோட நாட்டுகளில் இந்த இடத்துல இந்த க்ரோசிங் இருக்குது. இந்த க்ரோசிங் இதில் நாங்கள் கடக்கும்போது கட்டாயம் வாகனங்கள் நின்றே ஆகும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாகனங்கள் நிற்காமல் போகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி நின்றால் நிற்காமல் போனால் நிச்சயமாக இங்கே பாருங்க, மக்கள் கடக்கும்போது நிச்சயமாக கட்டாயம் நிற்பாங்க. பாருங்க, பார்த்தீங்களா? நிற்காமல் போனால் அதுக்குரிய தண்டனையை வந்து அரசாங்கம் வந்து நிச்சயமாக அறுவடை செய்யும். அவங்கள ஜெயிலில் போடுறதுக்கும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கும். அவங்களோட ஓட்டுநர் பத்திரம் கூட சில வேளையில் பறிமுதல் செய்யப்படும். அப்படியான ஒரு எங்களோட நாட்டில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த நாட்டில் நாய், பூனை, ஈவன் குருவி நின்றா கூட கடைசி வந்தாலும் வாகனத்தை நிப்பாட்டிடுவாங்க, ஓட மாட்டாங்க. அப்படியான சூழ்நிலை எங்களோட நாட்டில் வந்து எங்களோட நாடுன்னு சொல்லும்போது எங்களோட நாடுன்னு சொல்லும்போது சில பிரதேசங்கள் எங்களோட நாட்டிலே சில பிரதேசங்களில் இந்தியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், நாய் குருவியலை அடித்து தூக்குற மாதிரி தூக்கி கொண்டே போவாங்க. இது ஒரு பிரதானமான ஒரு மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடப்பட்டிருக்கும் ஒரு பார்க்கண்டா மக்கள் செறிந்து நடமாடக்கூடிய ஒரு பார்க், பெரிய பார்க். இந்த ஏரியாவில் இந்த பார்க் வந்து பெரிய பார்க். எல்லா இன மக்களும், எல்லா மதம் சார்பற்ற எல்லா மக்களும் இந்த பார்க்கில் வருவாங்க. இந்த பார்க்கினுடைய பேர் பார்த்தீங்களா, பிளஸட் பார்க். சரிதானே? பிளஸட் பார்க் இதுதான். பாருங்கள், இதால் தான் நான் வந்தேன். இந்த ரூட்டால் தான் நான் வந்தேன். எல்லா கருப்பின மக்கள், வெள்ளை இன மக்கள், எல்லா மக்களும் செறிந்து வாழக்கூடிய இடம். பாருங்கள், உங்கள் தூரம் அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மக்கள் வந்து அதிகபட்சமாக இந்த பார்க்கில் இருக்கிறாங்கண்டு. பார்த்தீங்களா? இதுதான் லண்டனுடைய பார்க். இப்போ சம்மர் காலம் ஸ்டார்ட் பண்ணிட்டுது, அதாவது வெயில் காலம் ஆரம்பித்ததுனால இந்த ஏரியா எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும், செழிவாக இருக்கும், பச்சை பசைரண்டு இருக்கும். மரங்கள் செடிகள் எல்லாம் பச்சை பசைரண்டு காட்சி அளிக்கும். சரிதானே? அப்படியான ஒரு பிரதேசம் தான் இந்த பிரதேசம். இது லண்டனில் பிரதானமான ஒரு மாவட்டமாகும். சரிதானே? அப்போ எப்படியாப்பட்ட மக்களும் இந்த பார்க்கில் வந்து சந்தோஷமாக நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். சரிதானே? பூக்களை பாருங்க. எங்களோட ஊரில் நந்தியாவட்டன்னு சொல்லுவாங்க. நந்தியாவட்டை மாதிரி தான் இது, ஆனால் இது நந்தியாவட்டை இல்லை, நந்தியாவட்டை மாதிரி. சரிதானே? இது வேறு விதமான வேறு பேருடைய பூ மலர்கள். பார்த்தீங்களா? இது ஒரு சூரியகாந்தி மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா வேப்பம் மரம் மாதிரி இருக்கும், வேப்பம் கண்டு மாதிரி. ஆனால் இந்த வேம்பு இல்லை. இது ஒரு வித்தியாசமானது. பாருங்கள், வேம்பு மாதிரியே இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு வேப்ப மரம் மாதிரி இருக்கும்,
ஆனால் இது வேப்ப மரம் அல்ல. பாருங்கள் இந்த பூக்களை பாருங்கள், பார்த்தீங்களா? பூக்கள் எல்லாம் மிகவும் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு விதமான பூ, இதெல்லாம் ஒரு விதமான பூ, சரிதானே? பாருங்கள் இவ்வளோ அழகாக வட்டி விட்டுருக்குறாங்கண்டு, நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இதனுடைய பார்த்தீங்களா எவ்வளோ வடிவம் அமைச்சிருப்பாங்க. முதல்ல என்ட்ரன்ஸில் வந்த உடனே இதுதான் எங்களை வரவேற்கும். பார்த்தீங்களா? இப்போ சரியாக லண்டனில் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியல, எனக்கு நான் சரியாக சொல்ல தெரியாது. என்னென்னு சொன்னால் என்னட்ட நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு இங்கே பாருங்கள் பூக்கண்டுகளை பார்த்தீங்களா? இது எங்களோட ஊரில் பாலமரம்னு சொல்லுவாங்க. அந்த பாலப்பழம் மரம், பாலப்பழம் காய்ச்சிற மரம் இருக்குது தானே, பாலப்பழம் காய்க்கிற மரம் மாதிரி இது இருக்கும். ஆனால் இது பாலப்பழம் காய்க்கிற மரம் அல்ல, இது வேறு விதமான ஒரு மரம். ஆனால் பாலப்பழம் மாதிரி இருக்கும். பாலப்பழ மரம் எப்படி இருக்குதோ பாலமரம்னு தான் எங்களோட ஊரில் சொல்கிறது. என்ன, பிலாப்பழம் காய்ச்சிறது அது பிலாமரம், இது பாலமரம். பாலமரம் மாதிரி இது இருக்கும். ஆனால் இது பாலமரம் இல்லை, பாலமரம் மாதிரி இருக்கும். சரிதானே? 2 பேர் இருக்கிறாங்க, குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இங்கால இப்படியே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது இந்த மரம் இந்த பெரிய மரம் இருக்குது தானே, இது ப்ளம்ஸ் இல்லை, ப்ளம்ஸ் இல்லை, செரி பழம் காய்ச்சி எல்லோரும் பிடுங்கி சாப்பிட்டுட்டாங்க. இதில் ஒரு பழமும் இல்லை மரத்தில். சரிதானே? இது எம் நாட்டவர்கள் இப்படியே போகிறாங்க. இது பாருங்கள், இதில் உண்டு. இதில் போகிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு சொல்லக்குள்ள அதுவும் எங்களுடைய நாடு தான். என்ன, தமிழர்கள் வாழ்கிற அந்த தமிழ்நாட்டில் எங்களோட மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே உறவு தான், ஒரு மாற்றமும் இல்லை. அவங்களும் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே உறவு தான், ஒரு கடுகளவு மாற்றம் கூட இல்லை. அவங்களும் எங்களை அன்பாக உபசரிப்பாங்க, நாங்களும் அவங்கள அன்பாக உபசரிப்போம். அவங்க நாங்கள் அவங்க. ஓகேயா? பாருங்கள், இப்போ இதில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். கணக்கு பேர் நடந்து வராங்க, இப்போ அப்படியே போகிறாங்க. இது லண்டனில் ப்ளஸட் பார்க். பாருங்கள், இந்த பார்க்க சுற்றி வீடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்குது. அங்கால எல்லா மொழி கதைக்கிற மக்களும் இங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இது பார்க் இருக்குது. இந்த பார்க் பெரிய பார்க். இப்போ பார்க்கை விட்டு வெளியேறி கொண்டிருக்காங்க மக்கள். இந்த பார்க் லண்டனில் பிரசித்தி பெற்றமான பார்க்காக இருக்கிறதுனால எம்மவர்கள் இங்கே கூடி நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் இங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், பார்த்தீங்களா ப்ளஸட் பார்க். பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் சில பேர் இங்கே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விளங்கும் இது எந்த இடம்ன்றது. சரிதானே? இங்கே பாருங்கள், திரும்ப நான் அதை இடத்த காட்டுறேன்னு நினைக்கக்கூடாது. பாருங்கள், வீடுகளை பார்த்தீங்களா? லண்டன் வீடு இப்படித்தான் இருக்கும். சரியா? லண்டனில் வீடெல்லாம் இப்படித்தான் இருக்கும். இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா லண்டனில் சத்தி ஹேசங்கரி என்று சொல்லி ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு அருகாமையில் தான் இந்த பார்க் இருக்குது. சரிதானே? சத்தி ஹேசங்கரி பெரிய ஒரு சூப்பர் ஸ்டோர் அது. பாருங்கள்,
பார்த்தீங்களா எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், வானத்தை பாருங்கள், வானத்தை பாருங்கள், வானத்தில் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ 9 மணி ஆனால் கூட எங்களுக்கு இருட்டாகாதுங்க, சரியா? பாருங்கள் மக்களை பாருங்கள், இங்கே சூரியன் இன்னும் மறையவே இல்லை. இங்கே சூரியன் மறைகிறதுக்கு 9:30 மணி ஆகும். 9:30 மணி ஆகும் சூரியன் மறைகிறதுக்கு, சரிதானே? இப்போ நேரம் 8:30 மணி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்க, இந்த சூரியனை. இதுதான் சூரியன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. மக்கள் விளையாடுறாங்க, செழிப்பாக மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஃபுட்பால் விளையாடுறாங்க பாருங்கள், மக்கள் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அங்கே ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு டோக் இருக்கிறார். இங்கே பாருங்கள், இவர் தான் நீங்களாண்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஆள், ஒரு ஆள் பார்த்தீங்களா? பாருங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, மக்கள் அப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். How old are brother? 1 year. 1 year? Oh, 1 year. Why is a little bit heavy weight? Yeah, 30 kilograms. How many? 30. 30. Too much. No, my one is a Rottweiler, 40 kilo. Yeah, but that's how they are. It's a 1 year. What is quite big, isn't it? That's their breed. No? That's how it's their breed. Oh. That's very sad, isn't it? Huh? UK government making like this. The UK breed it. The UK breed. But it's a before no like that. Huh? This is okay. Ah. But it's the breed. The breath is very hard, isn't it? Night time sleeping is okay. He's okay. My one is 5 years. It's a Rottweiler. Yeah, big boy. I'm bringing it always here, but not very good. The front leg, both legs, he can't stand. He's fall down. Why? Why is that? Because of the weight, probably. Or maybe he has arthritis. You can check. It depends. No, I see the doctor. Lot of treatment. I bring here is plenty time, but now is fall down. He walk 10 minutes, 15 minutes, then he's fall down. How old is he? 5 years. Oh. Very young boy. I had the previous dog. I had the same issue. He was struggling to get up because his back legs was hurting a lot. So he was having arthritis. Huh? Arthritis. But no treatment, nothing, No, no you can't do anything because it's a bone disease. bone. Yeah, bone disease, and you can't do anything to them. It's But my you can give his painkillers to forget, but it doesn't help. Just move. That's all. That's all. Just walk. Yeah. That's the only way. Yeah, because he's young now. He's not old. What is his name? Brandy. Huh? Brandy. Brandy, good boy. Boy, isn't it? Brandy, good boy. Brandy, good boy. He's very friendly. Brandy, good boy, darling. He's staying
Good boy. Huh? Oh, good boy. Good boy, Brandy. Brandy, good boy. Brandy, good boy, Brandy. Very good boy. Brandy, good boy. Brandy, good boy. No. Brandy. Brandy, good boy. He's looking. Yeah, he saw Because very tiny bit going there. Sometime he's run away, innit? No, never? only if he sees another dog he wants to play. All right. இத்துடன் என்னுடைய வீடியோவை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தேங்க்யூ. நன்றி ஃபார் வாட்சிங். நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ அன்பான நேயர்களே. நன்றி.